ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா உட்பட 25 நாடுகளால் 6 ஆண்டுகளுக்கு மேலே பல மில்லியன் கணக்காக செலவு செய்தும் முயற்சி செய்து கண்டுபிடிக்க முடியாமல் போன த பிக்கஸ்ட் ஃப்ளைட் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுற மலேசியன் ஏர்லைன்ஸ் 370 ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் 370 அப்படிங்கிற விமானம் 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி நள்ளிரவு 12:45 மணி அப்போ டேக் ஆஃப் ஆகுது. இது டேக் ஆஃப் ஆகி சில நிமிடங்கள்லேயே 35,000 அடி உயரத்தை எட்டுது. ஃபஸ்ட் இந்த ஃப்ளைட் எங்கே போகுது அப்படின்னா, மலேசியாவில் இருக்கிற குவாலாலம்பூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து சீனாவில் இருக்கிற பெய்ஜிங் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. இதோட மொத்த ட்ராவலிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது 5 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஃப்ளைட்டில் 239 பேசஞ்சர்ஸ் ட்ராவல் ஆகிறாங்க. இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேருந்து மலேசியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லேருந்து நீங்கள் எங்களோட ரேடார் எல்லையை தாண்டிட்டீங்க, ஸோ நீங்கள் அடுத்து உங்களோட கம்யூனிகேஷனுக்காக வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் கான்டாக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பைலட்டும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சில நிமிடங்களுக்கு அப்புறமா வியட்நாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் மலேசியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலை கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஃப்ளைட் MH370 இன்னும் எங்களோட ரேடார் எல்லைக்குள்ளே வரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, இல்லையே நாங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்நேரம் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்திருக்குமே, என்ன வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. வியட்நாம் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மலேசியன் கவர்மெண்ட் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மலேசியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிங்களோட ரேடாரை செக் பண்ண சொல்லி எங்களோட ஃப்ளைட் அங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த கண்ட்ரிகளை செக் பண்ணி பார்த்துட்டு இல்லையே இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த MH370 ரேடார்லேருந்து காணாமல் போயிடுது. ஸோ இப்போ மலேசியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மிலிட்ரி ரேடார் மூலமாக இந்த ஃப்ளைட் எங்கேயாவது போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறாங்க. ஏன் மிலிட்ரி ரேடார் மூலமாக தேடுறாங்க அப்படின்னா, அதர் ரேடார்ஸை விட இந்த மிலிட்ரி ரேடாரோட எல்லை செக்யூரிட்டி பர்பஸ்னால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிலிட்ரி ரேடார் மூலமாக செக் பண்ணும்போது தான் மலேசியன் கவர்மெண்ட் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த MH370 ஃப்ளைட் வியட்நாம் கண்ட்ரியை கிராஸ் பண்ணி போகாமல் அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து திரும்பி யூட்டன் போட்டு மலேசியாவையும் தாண்டி அதுக்கு அந்த பக்கம் இருக்க பெனாங் இஸ்லாண்ட்கிட்ட போய் ரைட் எடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு மேலே இந்த மிலிட்ரி ரேடார்ஸால் அந்த ஃப்ளைட்டை ட்ராக் பண்ண முடியல. ஸோ அடுத்ததாக மலேசியன் கவர்மெண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் மூலமாக செக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது, இந்த ஃப்ளைட் எப்போ யூட்டன் எடுத்து மலேசியாவை தாண்டி பெனாங் தீவிட்டு போய் ரைட் எடுத்துச்சோ அந்த இடத்துல அதோட சேட்டலைட் கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஸோ கம்யூனிகேஷன் கட் ஆனதுலேருந்து கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிக்னல் ஆன் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. சிக்னலும் ஆன் ஆகுது, ஆனால் கடைசி வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் ரிப்ளையும் வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக மலேசியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேட்டலைட்லேருந்து சிக்னல் ஃப்ளைட்டை ரீச் ஆன டைம் லென்த்தை பொறுத்தும், ஃப்ளைட்டில் இருந்த ஃபியூல்ஸோட அளவை பொறுத்தும், கடைசியாக சேட்டலைட் கம்யூனிகேஷன் கட்டான இடத்த பொறுத்தும் அவங்களே அப்ராக்சிமேட்டாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி சில பர்டிகுலர் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணி தேடுதல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அவங்களே ஃபுல் எஃபெக்டோட பல நாட்களாக தொடர்ந்து தேடியும் MH370 ஒரு உதிரி பாகங்கள் கூட கிடைக்காதனால அந்த முயற்சியை கைவிடுறாங்க. அதுக்கப்புறமா மலேசியன் கவர்மெண்ட் தொடர்ந்து அடுத்தடுத்து டெக்னிக்கலாக பலவிதமான முயற்சிகளை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. இப்போ ஃபஸ்ட்டு அந்த MH370 ஃப்ளைட் எப்படி டிஸப்பியரன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, MH370 ஃப்ளைட் ரன் பண்ண அந்த பைலட் தான் வேணும்னே அந்த ஃப்ளைட் டிஸப்பியரன்ஸ் ஆகணும் அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃப்ளைட்டை ரேடார் அப்புறம் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிக்னல் மூலமாக ட்ராக் பண்ணுறப்ப அந்த ஃப்ளைட்டோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே உள்ளேருந்து யாரோ அதாவது மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த MH370 ஃப்ளைட்டோட டிஸப்பியரன்ஸுக்கு அந்த பைலட் தான் காரணம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பைலட் அவரோட நார்மல் லைஃப்பில் ரொம்பவே ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பைலட்டுக்கு ஒரு மனைவியும் 3 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்களுக்குள்ள பர்சனல் ப்ராப்ளத்தினால எல்லாருமே அவர் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட சரியாக பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் ரொம்ப டிப்ரெஷனாகவும் ரொம்ப லோன்லினஸாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரீசனாக வச்சு இந்த MH370 ஃப்ளைட்டோட டிஸப்பியரன்ஸுக்கு காரணம் இந்த பைலட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி MH370 ஃப்ளைட் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுறாங்க.